பிரணவ் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது இசையும் இறை நம்பிக்கையும் சங்கமிக்கும் இடம். அன்பு நேயர்களே, நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, எப்பவும் போல நல்ல மகிழ்வான இசையோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாமா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. ஆம் நேயர்களே, நமக்கு இந்த இனிய நாளை கொடுத்த இறைவனை பல்லாண்டு பாடி துதிப்போம். தனி மனிதர்களின் கர்வத்தை அழித்து ஆன்மீக வளர்ச்சியையும் விழிப்புணர்வையும் தூண்டும் பராபவ வருடத்தை கொண்டாடி வரவேற்போம். மேஷராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த அற்புதமான சித்திரை திங்களில் நமக்கு ஞாபகம் வருவது மதுரையின் சித்திரை திருவிழா, கனி காணுதல், சித்திரை பச்சடி, பஞ்சாங்கம் படித்தல், சித்திரகுப்த பூஜை மற்றும் சித்ரா பௌர்ணமி. ஆமாங்க, அருமையா வந்துருச்சு இந்த பராபவ வருடம். எப்படி வந்திருக்கு, அது எந்த மாதிரி காலம் தெரியுங்களா? வாயில் வந்தது வசந்த காலம், முக்கனியின் முதற்கனி பழுத்த காலம், வெயிலுக்கு உகந்த நுங்கின் காலம், மல்லிகை மணக்கும் மதுரையின் காலம், மனங்களை வென்ற உடையவர் அவதார காலம், தங்கமி நாளின் அரசாட்சி காலம், கடவுளின் தேசத்தில் கனி காணும் காலம், காட்சிக்கினிய தேரோட்ட காலம் அப்படின்னு வகை வகையா நம்மளுக்கு உதவுற இந்த காலத்தை சொல்லிட்டே போகலாங்க. நம்ம வீட்டுல பெரியவங்க நாம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே 2 கையையும் தேய்ச்சி உள்ளங்கைய பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனோட காரணம் என்ன தெரியுமா? கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே தூ கோவிந்தக, பிரபாதே கரதர்ஷனம். கையின் நுனியில் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி வசிக்கிறாள், கையின் நடுவில் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி இருக்கிறாள், கையின் அடியில் காக்கும் கடவுளான கோவிந்தன் உரைகிறார். அப்படிப்பட்ட கையை விடியற்காலையில் பார்க்க வேண்டும் அப்படிங்கறதே இதனோட மீனிங்குங்க. நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்ப காலையில முதல்ல எதை பாக்குறோமோ அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல பதியுமா. அதனாலதான் சித்திரை 1ஆம் தேதி வீட்டின் பூஜை ரூம்ல சுவாமி படத்துக்கு முன்னாட விளக்கு, கண்ணாடி, பணம், காசு, பூக்கள் அப்படின்னு நிறைய மங்கள பொருட்களை முன்னாடி வச்சு பெரியவங்க நம்ம கண்ணை மூடி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அதை பார்க்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி கையில காசோ ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இததான் கணிக்காணல் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் செய்யலாங்களா? ரொம்ப நல்ல நம்ம முன்னோர்கள் வகுத்த பண்பாடு இல்லைங்களா? கூடவே இதோ இப்ப நான் கொடுக்கிற இந்த பாட்டையும் கேளுங்க. என்ன? செத்தி மந்தாரம் துளசி பிச்சக மாலகள் சாத்தி ഗുരുവായൂരപ്പാ നിന്നെ കണി കാണണം. ചെത്തി മന്ദാരം തുളസി പിച്ചക മാലകൾ ചാത്തി ഗുരുവായൂരപ്പാ നിന്നെ കണി കാണണം. இந்த அருமையான புத்தாண்டுல நாம சித்திரை பச்சடி அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க செய்வாங்க. அந்த பச்சடியில உள்ள முக்கியத்துவம் இது உணவு இல்லைங்க, வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்றது. ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. சித்திரை மாசம் கொஞ்சம் கோடை காலம் ஆரம்பிக்குது. நம்ம உடம்பு கொஞ்சம் சமநிலையெல்லாம் இழக்கிற அந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த பச்சடிய நாம சிறிதளவு சாப்பிடும்போது
நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் கிடைக்குதுங்க. இந்த பச்சடிய புளிப்பு மிக்க மாங்காய், கசப்பு மிக்க வேப்பம்பூ, இனிப்பான வெல்லம், உப்பு, துவர்ப்பு நிறைஞ்ச கொஞ்சம் மஞ்சள் அந்த மாதிரி கலந்த கலவையெல்லாம் சேர்ந்து இருக்கும். நம்மளோட வாழ்க்கையோட தத்துவம் கூட இப்படிதாங்க. நம்ம வாழ்க்கை சந்தோஷம், துக்கம், கோபம், பயம், வெறுப்பு, ஆச்சரியம், இது எல்லாமே கலந்தது தாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம எல்லாத்தையும் சமமா இருக்கணுங்க, சமமா ஏத்துக்கணும். இனிப்பும் கசப்பும் சேர்ந்ததே வாழ்வு என்பதை உணர்த்த நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல ரெசிபி தாங்க இந்த சித்திரை பச்சடி. நாம செய்யலாங்களா? ஈஸி தாங்க. ஆனா நிறைய அதுல மருத்துவ குணம் இருக்கு. சரிங்களா? அடுத்ததாங்க பஞ்சாங்க பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல நாள்ல சுவாமிக்கு முன்னாடி புது பஞ்சாங்கம் வாங்கி அதைய படிப்பாங்க. அதுக்கு ஏங்க பஞ்சாங்கம்னு பேர் வந்தது? அது பஞ்ச அங்கம், 5 அங்கங்களை உடையது. அதாவது நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இது தினசரி வாழ்க்கைய இயற்கையின் மற்றும் கோள்களின் இயக்கத்துடன் இணக்கமாக அமைத்துக் கொள்ள வழிகாட்டுற ஒரு கருவியாகும். இந்து தர்மத்தின்படி பஞ்சாங்கத்தை கேட்பதால் கீழ்கண்ட பயன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. திதியை கேட்டால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். வாரத்தை கேட்பதால் ஆயுள் கூடும். நட்சத்திரங்களை கேட்டால் பாவங்கள் தொலையும். யோகத்தை கேட்டால் நோய்கள் அகலும். கரணத்தை கேட்டால் சகல காரியங்களும் சித்தியாகும் அப்படிங்கறது ஐதீகங்க. இன்னைக்கு திருப்பதியில பெருமாள் முன்னாடி நியமிக்கப்பட்ட அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அன்றைய தினத்தோட 5 அங்கங்களை சுவாமிக்கு சமர்ப்பிப்பார்கள். சுருக்கமா சொன்னா, வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இறைவனோட கட்டுப்பாட்டுல தாங்க இருக்கு. அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பஞ்சாங்கம் பட்டணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? ஆமா நேயர்களே, இந்த சிறப்பான புத்தாண்டு தினத்துல நான் சொன்ன இத்தனை பாரம்பரிய முறைகளை கடைபிடிச்சு முடிஞ்ச சாயங்காலம் கோவிலுக்கு போய் இறைவனை வணங்கி நம்மனால முடிஞ்ச தான தர்மங்களையும் செய்யலாங்க. ஆமான் நேயர்களே, வாழ்க்கை குழப்பமா இருந்தாலும் ஒரு மையம் இருந்தா அது சரியாயிடுங்க. அந்த மையம் தாங்க நம்பிக்கை பிளஸ் பக்தி. இந்த இனிய பராபவ வருடத்துல நாம எல்லாரும் சேர்ந்து இந்த நல்ல நாளை அருமையா கொண்டாடுவோம். எல்லாரும் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வாழ்க வையகம். இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நாம முடிவு செஞ்சிருவோங்க.